ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெஸ்டர்ன் டயட் சீட் கவர் வந்து நம்ம அந்த கிளிப் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம புது கிளிப்பு போடப்போம். ஸோ அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் ஃபுல்லாக போடுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு வந்து கிளிப் செட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், ரைட் லெஃப்ட் உள்ளது. ஸோ பழைய கிளிப் செட்டை வந்து கழட்டணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஸ்க்ரூ வரும். ஸோ அது வந்து கட்டிங் பிளேட் வச்சு நம்ம கழட்டினோம்னாலே அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ ஆல்ரெடி நான் கழட்டி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசில் இருக்கிறத வந்து நம்ம கிளிப்பெல்லாம் வந்து கழட்டிக்குவோம். கழட்டிட்டு நம்ம சீட் கவர் 2 சீட் கவரையுமே வந்து ஒரே மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கணும். ஸோ அதில் எப்படி வச்சுருக்கணும் அது மாதிரி வச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் லெஃப்ட்டில் வந்து நம்ம காடி இருக்கும். ஸோ அந்த காடியில் நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து கரெக்டாக உள்ளே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டு இதில் வந்து இதை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து கீழே 4 வாசர் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது செட்டாகவே வந்துடும். இந்த வாசர் போட்டால் அப்படின்னா தான் நம்ம வந்து ஷேக் ஆகாமல் கரெக்டாக நிற்கும். ஸோ அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி இந்த வாஷரை வந்து கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்பேசனில் தூக்கி வச்சுருங்க. ஸ்பேசனில் தூக்கி வச்சு நம்ம கட்டிங் பிளேட் போட்டு நல்லா டைட் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாமான்லாம் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ எல்லா ஒரு மெட்டீரியலுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெட்டல் வாசரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் வந்து ரப்பர் வாசர், அதுக்கப்புறம் வந்து இந்த நட்டை போட்டு டைட் பண்ணிக்கங்க. ஸோ கட்டிங் பிளேட் போட்டு டைட் வச்சிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து டைட் வச்சுட்டோம். டைட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.